ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மார்க்கெட் இன்னைக்கு ஒரு பெரிய கிராஷை சந்திச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆல்மோஸ்ட் 1800 2000 பாயிண்ட்ஸ் கிட்ட விழுந்திருக்கு. நிஃப்டி ஒரு ரெண்டே நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 700 பாயிண்ட்ஸ் கிட்ட விழுந்திருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் காமிச்சிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன நியூஸ் இருக்குன்னு பார்ப்போம். அடுத்தது டெக்னிக்கலாக மார்க்கெட் நெக்ஸ்ட் எங்கே மூவ் ஆக போகுது, நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி எங்கே மூவ் ஆக போகுது அப்படின்றத ஒன்று ஒன்று பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, யூரோப் மார்க்கெட்டும் சரி, யூஎஸ் மார்க்கெட்டும் சரி, சைனீஸ் மார்க்கெட்டும் சரி, ஆல்மோஸ்ட் எல்லா ஏஷியன் மார்க்கெட்ஸுமே ஒரு 3 நாளாக கண்டினியூஸாக டவுனாக இருக்கு. என்ன காரணத்தினால அப்படின்னு பார்த்தோன்னா, முக்கால்வாசி இந்த பாண்ட் ஈல்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. அது எப்போ ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு சொன்னால், இருக்கிற பாண்டெல்லாம் வித்துட்டு பணத்தை திரும்பி கொடுக்கும்போது தான் இந்த பாண்ட் ஈல்டு ரொம்ப ஜாஸ்தியாகும். அது எதனால, அதோட விளைபாடு என்ன நடக்கும் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பயங்கரமாக கட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். அதனால தான் மார்க்கெட் பயங்கரமாக விழுந்துகிட்டு இருக்கு. ரெண்டாவது, இந்த டைம் இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ரிசல்ட் ஒரு மார்ஜின் growth-ஐ விட கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு மார்க்கெட் வந்து மார்க்கெட் எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் விடல அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. ஆனா அது ஒரு முக்கியமான காரணமா அப்படின்னு கேட்டா ஒரு வகையில ஆமா. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த 7% ஆல்மோஸ்ட் இப்போ ஸ்டாக் விழுந்தனால இந்த ஹெச்டிஎஃப்சி மட்டுமே பார்த்தீங்கன்னா 200லேருந்து 250 பாயிண்ட் கிட்ட இந்த ஹெச்டிஎஃப்சினால மட்டுமே நிஃப்டி விழுந்திருக்கு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 700 பாயிண்ட் கிட்ட விழுந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக அதை நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த ஸ்டாக்ஸ் முக்கால்வாசி ஸ்மால் கேப்ஸும் மிட் கேப்ஸும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஓடி ஓவர் பாட்டில் இருக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த டாலர் இண்டெக்ஸ்ன்னு பார்த்தோன்னா அதுவுமே நம்மளுக்கு பயங்கரமாக மேலே ஏறிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் டொமஸ்டிக் இன்ஃப்ளேஷன் ப்ரெஷரை கொடுக்க செய்யும். ஸோ இந்த முக்கியமான 4 காரணங்களால மார்க்கெட் கொஞ்சம் கரெக்ஷன் ஆயிருக்கு. இது கண்டினியூஸாக தொடர போதா இல்லையா அப்படின்றத நம்ம டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி பார்ப்போம். இதை முக்கியமாக இதை ஏன் நியூஸை வந்து பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம யாருமே பார்த்தோம்னா மார்க்கெட் கண்டினியூஸாக மேலே ஓடிக்கிட்டு இருந்துச்சு, யாரும் காரணம் தேடலை. ஆனால் மார்க்கெட் விழுந்த உடனே நிறைய பேர் பிங்க் பண்ணி என்னாச்சு என்னாச்சு என்ன நியூஸ்ன்னு கேட்குறாங்க. சரி, அதனால முக்கியமாக ஒரு 2 நாளாக இதை சர்ச் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றனால தான் இந்த 4 நியூஸை ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டெக்னிக்கலாக போய் மார்க்கெட் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம கவனிப்போம். ஃபர்ஸ்ட் நிஃப்டி சார்ட்டை பார்த்துருவோம். நிஃப்டி சார்ட்டை அப்படின்னு பார்த்தோம்னா, நிஃப்டி வந்து மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு முக்கியமாக இப்போ பெரிய ஒரு ரேலி ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு இந்த ஸ்விங் லோ எடுத்துட்டோம்னாவே இது லோ ஹை ஹையர் லோ ஹையர் ஹை, திரும்பியும் ஒரு சின்ன ஒரு ஹையர் லோ இந்த லெவலில் சப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு திரும்பி மார்க்கெட் ஹையர் ஹையில் இருக்குது. ஹையர் ஹையில் இருக்கும் போது மார்க்கெட் கண்டிப்பாக கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். என்ன காரணம்னா, ஒரு ஹையர் லோ வைக்கிறதுக்காக டெக்னிக்கலாக நம்ம ஹையர் லோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வீக்லி டைம் ஃப்ரேமில் கொண்டு போய் பார்ப்போம். இப்போ வீக்லிலையும் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு, நம்ம இந்த லோக்கெலாம் போக தேவையில்லை. இந்த லோலாம் ரொம்ப பெரிய லோ, அதுக்கெல்லாம் மார்க்கெட் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு. ஸோ இந்த லோவை நம்ம வந்து ஒரு முக்கியமான லோவாக கன்சிடர் பண்ணி நம்ம ஒரு ஃபிபோனாக்கி போட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு இது கிளியர் கட்டாக காமிச்சிடும். ஸோ அப்படின்ற போது இப்போ நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சிருக்க ஃபிபோனாக்கி இது 22,126லேருந்து இந்த பாட்டம் லெவல் 18,850 போட்டிருக்கோம். இங்கே முக்கியமான ஒரு கேப் இருக்குது. இந்த கேப்பை மார்க்கெட் ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினச்சா இது எவ்வளோ தூரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இன்னும் இப்போ நாளைக்கு விழுந்தாலே மார்க்கெட் கண்டிப்பாக இந்த 21,300 லெவல்ஸ்க்கு விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதையும் சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு மார்க்கெட் மேலே போகலை அப்படின்னா கண்டிப்பாக 20,870 வரைக்கும் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னும் ஃபால் கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொன்னால் இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இது நம்மளுக்கு இப்போ சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இந்த கேப்பும் ஃபில் ஆயிரும். ஃபிபோனாக்கியோட 0.5 இங்கே தான் இருக்குது. இது நம்மளுக்கு ஒரு ரீசனபிளான ஒரு முக்கியமான நம்மளுக்கு ஒரு ஹையர் லோவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இங்கே வந்து விழுந்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு திரும்பவும் வந்து ராலி ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்படி ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம முக்கியமான சப்போர்ட் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 21,368 இது பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு இங்கே 20,890 வரைக்கும் வரதுக்கு ஃபர்ஸ்ட் வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் பிரேக் ஆனால் மட்டும்தான் இந்த 20,500 இந்த 20,400 லெவல்ஸ்க்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து நிஃப்டியோட வியூ. இது வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நிஃப்டி வந்து 0.236 ஆன இந்த 21,368 வீக்லியில் இன்னும் 2 நாள் இருக்கு, Thursday அண்ட் ஃப்ரைடே. இந்த 2 நாளில் மார்க்கெட் பிரேக் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்த லெவல்ஸ் ஆன 20,890 அண்ட் 20,503க்கு
வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இது நம்ம டெய்லியில் வியூவும் பார்க்கலாம். இது ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஃபால் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபால். இப்போ ஒரு அசெண்டிங் ட்ரெண்ட் லைனை போட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் அது பிரேக் ஆயிடுச்சு. பிரேக் ஆகலை, தருவாயில் தான் இருக்குது. ஸோ எல்லா லோஸையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஹையர் லோஸை கனெக்ட் பண்ணியிருக்கேன். பிரேக் ஆகி ஒரு பெரிய ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி நம்மளுக்கு போட்டிருக்கு. ஸோ இந்த லெவலில் நாளைக்கு இந்த லோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 21,448. இதை நாளைக்கு பிரேக் பண்ணாலே நெக்ஸ்ட் லெவல் 21,368. அதுக்கப்புறம் அடுத்த சப்போர்ட்னு பார்த்தோம்னாவே நம்மளுக்கு இந்த லெவலில் தான் இருக்குது, அதாவது 21,000 லெவல்ஸு. அதுக்கப்புறம் 20,890 ஸ்டெப்பாக விழுக்கும். இங்கே மார்க்கெட் மேலே ஓடிச்சுன்னா ஓகே, இல்லை அப்படின்னா இந்த லெவல்ஸ்லாம் வரும். இந்த லெவல்ஸ் வந்துட்டு மார்க்கெட் ஒரு பெரிய பீக் அடிக்கிறதுக்கு தான் மார்க்கெட் இப்போ கரெக்ஷன் ஆகிட்டு இருக்கு. இந்த கரெக்ஷன் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு கரெக்ஷன். ஸோ இதை நினச்சி பயப்பட வேண்டாம். ஆல்ரெடி நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் வச்சிருக்கவங்க திரும்பி ஆவரேஜ் பண்ண ட்ரை பண்ணுங்க. மார்க்கெட்டில் ஃப்ரெஷ்ஷாக என்ட்ரி எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கவங்க கண்டிப்பாக நிறைய ஸ்டாக்ஸ் ரெடியாக இருக்குது, அதை எடுத்து பிக் பண்ணி ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டியோட வியூ என்னன்றதையும் பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியோட வியூ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கிளியர் கட்டான ஒரு வியூவில் இருக்குது. ஸோ இது வீக்லி சார்ட்டில் இருக்குது. வீக்லி சார்ட்டில் ஒரே வாரம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு 2 நாளில் சரியான ஒரு பெரிய ஃபாலு. டெய்லியில் பார்த்தா தெரியும். ஸோ இன்றைக்கி மட்டும் க்ளோஸ் டு ஒரு 2000 பாயிண்ட் மைனஸில் இருக்குது. நேற்று ஒரு பெரிய டோஜியை போட்டு இங்கே ஒரு பெரிய கேப் டவுன், அதுலேருந்து ஒரு பெரிய ஃபால். இந்த ஃபால் கரெக்டாக இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸில் வந்து தொட்டு நிற்கிது. ஸோ இப்போது இந்த மொத்தமான ரேலிக்கு பார்த்தோன்னா இது 0.32 ரேஷியோவில் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. இந்த சப்போர்ட்ஸ் என்னென்ன லெவலில் இருக்குதுன்னு பார்த்தோன்னா 46,279 அண்ட் 46,113. அதை ரெண்டையும் ப்ரீச் பண்ணி மார்க்கெட் கொஞ்சம் கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. நாளைக்கே பவுன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் நாளைக்கு இந்த லெவலை விட இன்னும் கேப் டவுன் ஆகுது மார்க்கெட் அப்படின்னு சொன்னால் இங்கே ஒரு சின்ன கேப் இருக்குது, அதை ஃபில் பண்ணணும். அதை ஃபில் பண்ணால் 45,395 அப்புறம் 44,600 வரைக்கும் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் பேங்க் நிஃப்டியோட முக்கியமான ஒரு கோல்டன் ரேஷியோ. இங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட் ஆல்ரெடி டெய்லியில் பார்த்தோன்னா RSI ஆல்மோஸ்ட் 38 லெவலுக்கு வந்துருச்சு. இப்போ டெய்லியில்னா 30 லெவல்ஸ்க்கு கீழே போய் ஒரு 25 லெவலுக்கெல்லாம் மார்க்கெட் போகுது அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்கன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு நிஃப்டி பீஸ் மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டாக் எடுத்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னு சொன்னால் இண்டெக்ஸ் ஹெட்டு HDFC இருக்குது, SBI இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம குவாலிட்டியான லெவலில் இருக்குது. இப்போது அதை கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 2 ஸ்டாக் 3 ஸ்டாக் 5 ஸ்டாக் சின்ன சின்ன இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா சின்ன நம்பர்ஸில் எடுங்க. பெரிய இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா ஒரு 100 to 100 குவான்டிட்டிஸ் வாங்குறது கூட இது கரெக்டான டைம் தான் இது. ஏன்னா பட்ஜெட் டைமில் சப்போஸ் பட்ஜெட் மட்டும் நல்லா வந்துருச்சு அப்படின்னா இந்த ஃபால் எல்லாம் ஒரே நாளில் அடித்து மேலே ஓடிடும். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு கரெக்ஷன் ஃபேஸில் இருக்குது. ஸோ எப்போவுமே மார்க்கெட்டில் ஒரு ஹெல்தியான கரெக்ஷன் ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த கரெக்ஷன் தான் இது. இதை நினச்சி நம்ம பயந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் இன்வெஸ்ட் பண்ணி மார்க்கெட்டில் சஸ்டெயின் ஆகவே முடியாது. ஸோ கரெக்டான டைமில் நம்ம என்ட்ரி எடுக்க ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போவுமே நம்ம வந்து ரெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாதான் க்ரீனாக வரும்போது நம்மளால் என்ஜாய் பண்ண முடியும். அதாவது மார்க்கெட் வந்து பேரிஷாக இருக்கும் போது, எல்லாம் ஃபியராக இருக்கும் போது, ரொம்ப பயந்துட்டு இருக்கும் போது நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் மார்க்கெட் நல்ல க்ரீனிஷாக இருக்கும் போது, புல்லிஷாக இருக்கும் போது நம்மளால் பெரிய ப்ராஃபிட்ஸை அனுபவிக்க முடியும். ஸோ இது என்னோட சின்ன அனுபவத்தை ஷேர் பண்ணுறேன். ஸோ டெக்னிக்கல் லெவல்ஸ் இதுதான். ஸோ நம்ம இந்த லெவல்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஏதாவது லைவ்ல கால்ஸ் வந்திருக்கு அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஆல், டேக் கேர், பாய்.